கடன் கொடுக்கல் வாங்கல், அதாவது வந்து இந்த அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வட்டிக்கு கொடுக்கறது வாங்குறது, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அடி விழும். ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாமே மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் மிக முக்கியமானது. எது தேவையோ அதை இது பண்ணிக்கோங்க, எது தேவையில்லையோ அதை பண்ணிக்க வேண்டாம். அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது. ஆண்களுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்க, 4 இடத்துக்கு போகிறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே உங்கள் ஜாதகப்படியும் நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம்னு வரும்போது முதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்கட்டும். இந்த 2வது கல்யாணம் பண்ண போகிறேன், 3வது கல்யாணம் பண்ண போகிறேன், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் சரியாக வருமா? மீனராசி பொறுத்தளவுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்தில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்காமல் இருக்காது, கொஞ்சம் காலதாமதமாக கண்டிப்பாக நடக்கும். அம்மாவை முதல்ல பாருங்கள். அடுத்தடுத்து வேலையிலலாம் சில விஷயங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்க, இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க,